இந்திய இராணுவத்துக்கும் எஸ்எஸ்சிஜிடி சிஆர்பிஎஃப்க்கும் உள்ள ஒரு டிஃப்ரெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். இந்தியன் ஆர்மி, அதாவது இராணுவத்தில் சேர்ந்தீங்க, அக்னிவீரில் சேர்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் 4 வருஷத்தில் போகும்போது 10லேருந்து 12 லட்ச ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அதே சிஆர்பிஎஃப்பில் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணும்போது மினிமம் 50 லட்சம் கிடைக்கும். உங்களுக்கு இதில் ஸ்டேட் கவர்மெண்டோட கோட்டா கிடைக்கும். ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் சிஆர்பிஎஃப்பில் உங்களுக்கு 20 வருஷம் முடிச்சாலும் சரி, அதுக்கப்புறமும் உங்களுக்கு கோட்டா கிடைக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்டில், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலைக்கு சேர்றதுக்கு. இந்த மாதிரி பல விஷயத்த நீங்கள் முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய இராணுவத்தில் அக்னிவீர், அதை பற்றி பேசுவோம். அக்னிவீர் 4 வருஷம் சர்வீஸ், அதில் 1 வருஷம் ட்ரைனிங் எல்லாம் போக உங்களுக்கு ரிட்டையர்ட் ஆகும்போது 10லேருந்து 12 லட்ச ரூபா உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும் ரிட்டையர்ட் ஆகும்போது. அது மட்டும் இல்லாமல் அத்தனை பேரில் ஒரு 25% பேரை மட்டும் கன்ஃபார்ம் வேலைக்கு எடுப்பாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு கோட்டா கொடுக்கும். 5லேருந்து 10% ஒரு கோட்டா கொடுக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு கோட்டா கொடுக்கும். எக்ஸ்கிரிப்ஷன் கோட்டா வச்சு நீங்கள் திருப்பி நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ உங்களுக்கு வயது தளர்வு, அப்புறம் ஜாபுக்கான ஒரு வாய்ப்புகளை வழங்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த எக்ஸ்கிரிப்ஷன் சர்டிஃபிகேட் வச்சு உங்களுக்கு பேங்க்கில் சுயமாக தொழில் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை, ஈஸியாக லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாங்க கவர்மெண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்திரா காந்தி டிஸ்டன்ஸ் காலேஜில் 50% இணையான ஒரு டிகிரியை நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம், டிகிரி பண்ணிக்கலாம். வேலையை முடிச்சதுக்கப்புறம், சர்வீஸ்லேருந்து எக்ஸ்கிரிப்ஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வேலையை ரிசைன் பண்ணி, அதாவது நீங்கள் வெளில வந்ததுக்கப்புறம் நீங்கள் டிகிரி பண்ண ஆசை இருந்தால் நீங்கள் டிகிரி பண்ணிக்கலாம் டிஸ்டன்ஸில். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே தனியார் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு அந்த எக்ஸ்கிரிப்ஷன் சர்டிஃபிகேட்டு ரொம்ப யூஸ் ஆகும். ஆனால் மெயினாக கவனிக்க வேண்டிய என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனை பேஜ் இருக்காங்களோ, எத்தனை பேர் மொத்தமாக அக்னிவீரில் இருக்காங்களோ, அதில் 25% பேரை மட்டும்தான் கன்ஃபார்ம் ஜாப்பை கொடுப்பாங்க. மற்ற பேர் ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சிஜிடி, அதாவது எஸ்எஸ்ஜிடி வேறு, சிஆர்பிஎஃப்ல உள்ள மெயின் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கன்ஃபார்ம் ஜாப். நீங்கள் 60 வயசு வரைக்கும் சர்வீஸ் பண்ணலாம். 60 வயசு வரைக்கும் சர்வீஸ் பண்ணீங்க அப்படின்னா மினிமம் உங்களோட பேசிக் பேயே 80,000 ஆகும். பேசிக் பேயே 80,000, எல்லா அலவுன்ஸ்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 1,20,000 வாங்குவீங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா 20 வருஷம் சர்வீஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு பென்ஷன் ஸ்கீம் இருக்குது. ஃபுல் பென்ஷன் போகிறீங்கன்னா அதுக்கான ஒரு பென்ஷன் ஸ்கீம் இருக்குது. இதில் 2 ஆப்ஷனான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா என்பிஎஸ், யூபிஎஸ் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஓபிஎஸ் இருந்தது, ஓல்டு பென்ஷன் ஸ்கீமு. அப்புறம் என்பிஎஸ், நியூ பென்ஷன் ஸ்கீமு. அப்புறம் யூபிஎஸ்ன்னு சொல்லி 3 ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இப்போ 2004 கீழே இருந்தால் மட்டும்தான் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இருக்குது. மேக்ஸிமம் எல்லா ஸ்டேட்லேயும் தடை பண்ணிட்டாங்க அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை. இப்போ என்பிஎஸ், அதாவது நியூ பென்ஷன் ஸ்கீம் தான் இருக்குது இப்போ வரைக்கும். நம்ம சாய்ஸ் பண்ணிக்கலாம், என்பிஎஸ்ஸா இல்லை யூபிஎஸ்ஸா அப்படிங்கிறத நம்ம சாய்ஸ் பண்ணிக்கலாம். எது வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு பெனிஃபிட்டு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பென்ஷன் போகும்போது நீங்கள் 20 வயசுலையோ இல்லை 10 வருஷத்துலையோ, இல்லை அப்படின்னா நீங்கள் 60 வயசுலையோ நீங்கள் போகலாம். நீங்கள் 10 வருஷத்துக்கு மேலே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் கிடைக்கும். நீங்கள் 10 வருஷத்துக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டில்மெண்ட் கிடைக்காது. அந்த செட்டில்மெண்ட்டு நீங்கள் தான் கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா மினிமம் சர்வீஸ் 10 வருஷம். 10 வருஷத்துக்கு கீழே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 1,50,000 லட்சம் பணம் கட்டணும். 10 வருஷத்துக்கு மேலே போனீங்கன்னா பணம் கட்ட தேவையில்லை. அதுக்கான ஒரு செட்டில்மெண்ட்டு 10 வருஷத்தில் என்பிஎஸ் எவ்வளோ இருக்கோ அது கொடுப்பாங்க. அக்னிவீரில் உங்களுக்கு இப்போ 10லேருந்து 12 லட்ச ரூபா உங்களோட மாதம் பிடிக்கிற சம்பளத்துலேருந்து கவர்மெண்ட் ஒரு பர்சன்டேஜ் வச்சு உங்களுக்கு ஃபைனல் அமௌண்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் சிஆர்பிஎஃப்லேயும் மாதம் பிடிக்கிற அமௌண்ட்டில் அதை வச்சு அதுலேருந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஒரு அமௌண்ட்டு கொடுத்து உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க. ஃபைனல் செட்டில்மெண்ட்டாக வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு மாதம் பென்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் பென்ஷன் செட்டில்மெண்ட்டாகவும் மாதமும் நீங்கள் வாங்கிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா வாங்கிக்கலாம். சிஐபிஎஃப்லேயும் உங்களுக்கு எக்ஸ்கிரிப்ஷன் கோட்டா கிடைக்கும். எக்ஸ்கிரிப்ஷன் 20 வருஷத்தில் நீங்கள் முடிச்சிட்டிங்க, சர்வீஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்டேட் போலீஸ்லேயோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லேயோ, இல்லை நீங்கள் எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இல்லை இதில் வேணால் நீங்கள் போய்க்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் நீங்கள் தமிழ்நாடு போலீஸ்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அண்டரில் உள்ள கவர்மெண்ட் ஜாப் என்னெல்லாம் எக்ஸ்கிரிப்ஷன் கோட்டாலாம் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு சிஐபிஎஃப்லேயும் இருக்குது.
ஆ எ மத்தபடி ஆர்மி அண்ட் சிஎஃப்எஃப் 99% ஒரே மாதிரி தான் டியூட்டி வரும். வித்தியாசம் வராது. லொகேஷன்ஸ் ஒரே மாரி தான் வரும். ஆனா சம்பளம் கொஞ்சம் 2000, 1000 அந்த மாரி 2000 இல்ல 3000 கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க வாய்ப்புகள் இருக்கு. என்ன சிஏபிஎஃப் பத்தி டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க. ஒரே ஒரு லைக் பண்ணிருங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். நன்றி. வணக்கம்.